எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, குச்சிக்கிழங்குல ஒரு காரமான பணியாரம், ஸ்வீட் பணியாரம் ரெண்டும் பார்க்க போகிறோங்க. இதை வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து குச்சிக்கிழங்குன்னு தாங்க தெரியும். இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக பொடி பொடியாக மிக்சியில் போடுறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை செய்யலாங்க, பணியாரம் செய்யலாம், வேவிச்சு தாளித்து சாப்பிட்லாம். எல்லாமே நல்லதுங்க. இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாங்க. பாருங்க, கொரகொரப்பாக அரைச்சி வச்சு கெட்டியாக. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இப்போ அது கூடவே இட்லி காட்டுறோம் இல்லையா மாவு, அதை வந்து ஒரு கப் அரை கப் எடுத்துக்கலாங்க அந்த மாவு கூடவே. இப்போ குச்சிக்கிழங்கு மாவு, இட்லி மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா கலக்கி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாங்க. இனிப்புக்கு ஒன்று, காரத்துக்கு ஒன்று. இப்போ இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க 1/4 கப்பு. அது கூடவே ஏலக்காய் தூள், சுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை வச்சுக்கலாங்க. நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய். பாருங்க, இதமான தீயில தாங்க இதை வந்து செய்யணும். பாருங்க, சூப்பராக வெந்து வருது. ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குங்க. 2 டைமு திருப்பி திருப்பி விடணுங்க, அப்போ தான் நல்லா வேகும். தீ அனல் மட்டும் ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்கணும். ரொம்ப அனல் வச்சா கருகிரும். சூப்பராக பஞ்சாட்டு இருக்குங்க இந்த பணியாரம். இப்போ பாருங்கள், ரெடி ஆச்சு. சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. குச்சிக்கிழங்கு பணியாரங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம், வாங்க பார்க்கலாம். பானில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணுங்க. அதிகமாக வதங்கிறது கூடக்கூடாது. அவ்வளோதாங்க. எடுத்து ஆற வச்சு தாங்க அந்த மாவில் சேர்த்தணும். ஒரு 5 நிமிஷமாவது ஆற வச்சு தான் சேர்த்தணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஆறிடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு, சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க, மாவு இதமான தீயில தாங்க இது இப்படி பணியாரம் சுட்டு எடுக்கணும்.
சூப்பராக வெந்து வருது பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்குங்க அந்த பணியாரம். அப்படி 2 டைம் 3 டைம் திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. தீ மட்டும் இதமான கம்மியாக இருக்குங்க. குத்தி பார்த்தா அது வந்து ஒட்டாமல் வந்தால் தான் வெந்ததுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. சூப்பரான கார பணியாரம் ரெடிங்க. குச்சிக்கிழங்குல செஞ்சால் சூப்பராக இது மாதிரி செய்யலாங்க. இப்போ ஸ்வீட்டாக ரெடி, காரமும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.